ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கடைகளில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் டேஸ்ட்டில் ஒரு அருமையான மயனஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டோட ஃப்ளேவர் கம்மியாக வேணும்னா 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 2 பிஞ்ச் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மயனஸ் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே எப்படி அரைக்கணும்னா, மிக்சியில் லோ ஸ்பீட்லேருந்து கொஞ்சமாக ஹை ஸ்பீடுக்கு போயிட்டு ஹை ஸ்பீட்லேருந்து கொஞ்சமாக இறக்கி லோ ஸ்பீடுக்கு வரணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் அரைச்சிங்கன்னா போதும். இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு பூண்டு, மிளகு எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாசனை இருக்கிற எந்த ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதையும் அதே மாதிரி ஒரு 30 செகண்டுக்கு லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு போய் ஹை ஸ்பீட்லேருந்து லோ ஸ்பீடுக்கு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இது கூட இன்னொரு 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கணும். 1/4 கப் ஆயிலை 2ஆக பிரித்து ஃபஸ்ட்டு ஒரு பாதி மட்டும் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா இன்னொரு பாதி சேர்த்து அரைச்சிக்கோங்க. எனக்கு மொத்தமாக ஒரு 1/2 கப் அளவு ஆயில் தேவைப்பட்டிருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மயனஸ் ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு 1/2 கப் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இல்லை மயனஸ் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னொரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான மயனஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மயனஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது 3லேருந்து 4 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.